சுமை தாங்கி. சரிம்மா, எல்லாம் ஆயிடுச்சு, இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ? இது அப்பா. ஜெயஸ்ரீ மருத்துவம் படிச்சவ, அவ வேண்டாம்னு சொல்லல. நம்ம நிலைமையும் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இல்ல. இது அம்மா. அப்பா கேட்டார், சரி இப்போ அவளுக்கு என்னவாம்? அம்மா சொன்னால், எல்லாம் காலங்காலமா இருக்கிற பிரச்சனை தான், உங்ககிட்ட எப்படி சொல்லுவா? அவளோட மாமியார் கொஞ்சம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் நிறையவே குத்தி காட்டுறாளாம். நானும் ஏதோ சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கிறேன் என்றாள். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அலமு. எனக்கு சரியான வேலை இல்லை. நம்ம ரெண்டு பக்க சொந்தத்திலும் பெருசா நம்ம தாங்க யாரும் இல்லை. மாசம் வாடகை கொடுக்கறதே கஷ்டம். ஜெயஸ்ரீ தான் பாவம், இப்பவும் ஏதோ கொடுத்து உதவுறா என்றார் அப்பா. ஆமா, இதுல ஆரம்பிச்சுதான் மேல மேல பேசி ஏதோ சொல்றாங்க போல் இருக்கு. ஆச்சு, கல்யாணமாகி 5 வருஷம் ஓடி போச்சு. இன்னும் அவ வயத்துல எதுவும் வரல. இதுவும் அங்கே ஒரு பிரச்சனை. கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வந்தா அவ மாமியார் ஒரு காப்பி கூட போட்டு தர்றது இல்லையா. நம்ம மாப்பிள்ள ஐடி வேலை செய்கிறவர், அடையாறுல தனி வீடு, வேற தொல்லை எதுவும் இல்லைன்னு டாக்டரா இல்லைனாலும் சரின்னு சொன்னோம். அவங்களும் இவ படிப்பை பார்த்துட்டு சம்மதம் சொன்னாங்க. ஆனா இவ ஒவ்வொரு முறை கண்ணை கசக்கிக்கிட்டு வரும்போதும் எனக்கு என்னமோ பண்றது என்றாள் அம்மா. குழந்தை இல்லைன்னு ஏதாவது என்றார் அப்பா. ஆமா, அதான் ஜெயஸ்ரீ சொல்றா. அம்மா, நான் மருத்துவம் படிச்சவ, எனக்கு என் உடம்ப பத்தி தெரியாதா? எனக்கு அவரை பத்தியும் தெரியும். ஆனா என்னால என் மாமியாருக்கு புரிய வைக்க முடியலன்னு அலறா. ஜெயஸ்ரீ, காபி போட்டா எனக்கும் கொஞ்சம் சேர்த்து போடு. முதல்ல காபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் உன் அலங்காரம் எல்லாம் வச்சுக்கோ என்றாள் மாமியார். இந்த வருஷம் இந்த குழந்தைய பத்தி ஒரு முடிவு இல்லைன்னா மேல படிக்க போகணும். எங்காவது ஹாஸ்டல்ல தங்கிட வேண்டியதான். அப்பாவுக்கு உதவி செய்ய எனக்கு ஸ்டைபண்ட் வரும், அதுல இருந்து அனுப்பிடலாம். இன்னைக்கு பேசிடணும். என் கணவர் சரின்னு சொன்னா நாளைக்கே அப்ளை பண்ணிட வேண்டியதுதான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அன்று இரவே தன் கணவனிடம் அதை பற்றி பேசினாள். அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. மறுநாள், நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? 10 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல் போற. இருக்கிறது நம்ம 3 பேரு. ஒரு டிபெண்ட் பண்ண கூட முடியாதா? மத்தியானம் கொட்டிக்கிறதுக்கு நானே வடிச்சுக்கிறேன். சாயங்காலம் வந்தா பாதி நேரம் ஆளுக்கு ஒரு லேப்டாப் வச்சுட்டு முழுகி போயிடுறீங்க. என்னமோ இன்னும் 2 வருஷம் படிக்கணும்னு சொன்னியாமே, நீ பேசாம வேலையை விடு. ஓ, உங்க அப்பனுக்கு பணம் எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கிறியா? நீ வந்த பாவத்துக்கு என் பையனை செலவோட செலவா அதையும் பண்ண சொல்றேன். சரி சரி, கண்ணை கசக்கிட்டு நிக்காத. அவன் வர்றான், காப்பி கேட்பான், எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போ என்றாள் ஜெயஸ்ரீ மாமியார். மாமியார்னா இப்படித்தான் ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்களா? ஒருவேளை நான் கொஞ்சம் படிச்ச திமிரில் இவங்களை அடக்கிடுவேன்னு முன்னெச்சரிக்கையா இப்படி நடந்துக்கிறாங்களா? தெய்வமே, எல்லா வசதி இருந்தும் வீட்டுக்கு வந்தா இந்த நிம்மதி மட்டும் இல்லையே. இதுல வெளியே போய் வேலை பார்க்கிற அந்த நேரம் தான் கொஞ்சம் மாற்றம் இருக்கிற நேரம். அதையும் விட்டு விட்டு வீட்டுல இருன்னு சொன்னா இன்னும் மோசமாயிடுமே. எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டு ஆண்டவா
என்னாச்சு ஜெய், அழுதியா? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? நீ பாட்டு உன் வேலைய பார்த்துட்டு இரு. இன்னைக்கு நைட்டு உன்னை ஒரு இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போறேன். என்னோட அம்மா எங்கோ வெளியே போறாங்களாம். நைட்டு சாப்பாடு அம்மாவுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடலாம், வந்துடும். வாங்கி வச்சுட்டு நாம கிளம்பலாம். கண்ணை தொடச்சுக்க. இப்படி நீ இருந்தா எனக்கு ரொமான்ஸ் மூடு வர மாட்டேங்குது என்றான் ஜெயஸ்ரீயின் கணவன். அடுத்த நாள், என்ன சீக்கிரம் வந்துட்டே என்றாள் மாமியார். கொஞ்சம் இருங்கம்மா, உங்களுக்கும் காப்பி கொண்டு வரேன் என்றாள் ஜெயஸ்ரீ. என்னாச்சு மருமவளே, இன்னைக்கு இத்தனை சந்தோஷம்? அது ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு ஒரு பிரசவ கேஸ். எங்கேயோ கூட்டிட்டு போய் முடியாதுன்னு எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்தாங்க. நான் தான் அட்டன் பண்ணேன். கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா 2 பேரையும் காப்பாத்திடலாம். வலி இருக்கும், தாங்கிக்கோ. இது ஒரு மறுபிறப்பு மாதிரி. இந்த வலிய தாங்கிக்கிட்டா வாழ்க்கையில எதையும் தாங்கிக்கிற மன தைரியம் வந்துடும். சிசரின் எல்லாம் வேணாம், நான் இருக்கேன்னு சொன்னேன். அட பாரா, நீ அவளுக்கு தைரியம் சொல்லி இருக்க. ஆமா, ஆனா அவ சொன்னதுதான் எனக்கு கவலையாச்சு. இந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று கேட்டாள். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த குழந்தை எதுவா இருந்தா என்னன்னு கேட்டேன். அவ சொன்னா, உங்களுக்கு அது என்ன குழந்தைன்னு தெரியும். ஒருவேளை பொண்ணா இருந்தா உள்ளேயே சாவட்டும், வெளியே வந்து வளர்ந்து என்ன போல சாகிறதுக்கு பிஞ்சிலேயே போகட்டும்னு சொல்லி அழுதா. ஒரு வழியா சமாதானம் செஞ்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 1 மணி நேர போராட்டம் கழிஞ்சு அவளுக்கு அழகா ஆண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் வந்து எனக்கு கை கொடுத்தாங்க. என் சீனியர் கூடவே இருந்தாங்க. ஆனா நான் என்ன செய்யறேன்னு மட்டும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டி பேசினாங்க என்றாள். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வலி எல்லாம் உனக்கு வேணாமா என்று கேட்டாள் மாமியார். வேணும், ஆனா அது எல்லாம் என் கையில இல்லம்மா. காப்பி குடிச்சீங்களா என்று கேட்டாள். அன்று இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. என்ன யோசனை ஜெய் என்றான் கணவன். எங்க சீனியர் கிட்ட நம்ம பத்தி பேசினேன். மருத்துவமா சில விஷயங்கள் சொன்னாங்க. என்னோட யூட்ரஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, அதான் குழந்தை தங்க மாட்டேங்குது என்றவள், ஏங்க உங்களுக்கு இந்த சரோகசி பத்தி தெரியுமா என்று கேட்டாள். படிச்சிருக்கேன். இன்னொரு பெண் அவளோட கருப்பையில இந்த குழந்தை டோஸ் வச்சு பெத்து கொடுக்கிறது தானே வாடகை தாய், கரெக்டா என்றான். இத ஒத்துக்கிறவங்க சில பேர் நிறைய பணம் எதிர்பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாம அவங்கள நம்மோடு வச்சுக்கிட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டா நம்ம குழந்தை நல்லபடியா வளர்ந்து பிறக்கும் என்றாள். காசு பெரிய விஷயம் இல்ல ஜெய், நீ சொல்லு, உங்க ஹாஸ்பிட்டல்ல யாராவது கிடைப்பாங்களா என்றான். தெரியலங்க, சொந்தம்னு பார்த்தா எங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனை வந்து யூட்ரஸ் எடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல சிஸ்டர் கிட்ட சொல்லி இருக்கேன். எனக்குன்னு நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அப்பதான் கொஞ்சம் சீரியஸா பார்ப்பாங்க என்றாள். ஜெய், என்னமோ தூக்கம் வரல,
கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாயேன் என்று கேட்டான் அவள் கணவன். வெளியே ஹாலுக்கு வந்தவள் தன் மாமியாரை பார்த்து, என்னம்மா நீங்க இன்னும் தூங்கலையா? அவர் டீ கேட்டார், உங்களுக்கும் கொஞ்சம் போட்டு கொண்டு வர்றேன் என்றாள். ஜெயஸ்ரீ, டீ எல்லாம் இருக்கட்டும், இங்க கொஞ்சம் உட்காரு. நான் ஒட்டு கேட்கல, நீங்க கதவை சரியா சாத்தல, அதான் நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்க முடிஞ்சது. சரி, கவலைப்படாதே, நாளைக்கு உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றேன். என்னை செக்கப் பண்ணி நீ சொன்னதை செஞ்சிடலாம் என்றாள் அவள் மாமியார். ஜெயஸ்ரீ வாயடைத்து போய் நின்றாள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.